மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இயற்பியலில் கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய கணக்கு என்னென்னா எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு இயற்பியல் கணக்கு எண் 6. சரிங்களா? இது 4வது பாடம் மின்னோட்டவியலில் வரக்கூடிய கணக்கு. 12 கூலும் மின்னூட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? வெரி குட். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணுங்க, கிவன் டேட்டாவை எடுத்துக்கணும். 12 கூலும் மின்னூட்டம், 12 கூலும் மின்னூட்டம். ஸோ மின்னூட்டம் அப்படின்னா நம்ம Qன்னு எடுத்துக்கணும். Q இஸ் ஈக்குவல் டு 12 கூலும். ரைட். வேற என்ன கொடுத்துருக்காங்க? 5 வினாடி நேரம். 5 வினாடி, வினாடிங்கிறப்போ 5 வினாடி டைம். டைம் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 5 வினாடி. ரைட். வேற என்ன கேட்குறாங்க? ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? மின்னோட்டத்தின் அளவு, மின்னோட்டம்னா ஐ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சரிங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 12 கூலும் மின்னூட்டம் அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு 12 கூலும். எவ்வளோ நேரம் போகுதுங்க? டைமுக்கு 5 வினாடி. T இஸ் ஈக்குவல் டு 5 வினாடி. என்ன கேட்குறாங்க? மின்னோட்டத்தின் அளவு என்ன? ஸோ இந்த 3 வர்ற மாதிரி நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குதுன்னா I ஈக்குவல் டு Q பை T. இது ஆக்சுவலாக தியரியில் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னூட்டம் பாயும் வீதம். கீழே T டைம் வந்தால் நீங்கள் அதுக்கு வீதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். Qனா மின்னூட்டம். ஸோ மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் எனப்படும். நான் சொல்ல பாருங்க, மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் எனப்படும். ஸோ ஃபார்முலா I ஈக்குவல் டு Q பை T. டைரக்ட் கொஸ்டின் தான், ஃபார்முலா எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். I ஈக்குவல் டு Q பை Tன்னு இருக்கு. ஸோ I இஸ் ஈக்குவல் டு Qக்கு பதிலாக என்ன போடுங்க? 12. Tக்கு பதிலாக 5. சிம்பிளாக அடிக்க வேண்டியதான். 12 பை 5 நான் இங்கே போடுறேன். ஸோ 12 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 5 5 25 10, 25 10. ரிமைண்டர் 2 0 போனால் 2. ஸோ 2 அடங்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்க்குறேன். 4 5 ஆர் 20, 4 5 20. ஸோ ஆன்சர் 2.4. 2.4. மின்னோட்டத்துடைய அலகு ஆம்பியர். ஸோ நான் ஆம்பியர் ஏன்னு போட்டுறேன். I ஈக்குவல் டு 2.4 ஆம்பியர். இவ்வளோதான் சம்முங்க. டைரெக்டாக நம்ம மின்னோட்டம் கேட்டங்காட்டி Q பை Tன்னு போட்டுட்டோம். சில நேரங்களில் உங்களுக்கு Qவும் ஐயும் கொடுத்துட்டு T கேட்கலாம், அல்லது ஐயும் Tயும் கொடுத்துட்டு Q கேட்கலாம். இந்த ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி பார்த்துக்கணும். Q கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அதனுடைய அலகு கூலும் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் வினாடின்னு சொல்லி போடணும். மின்னோட்டம் I கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் ஆம்பியர்னு சொல்லி முடிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.